தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேற்று நள்ளிரவு நடந்துக்கின்ற இந்த விஷயம்தான் மிகப்பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எந்த மீடியாவும் இதை பற்றி பேசவில்லை. பேசாத காரணத்தினால திரும்பவும் நாம இதை ஒளிபரப்புறோம், இதை கொண்டு வரோம், மக்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறோம். மக்களே, நீங்கள் தான் இறுதி எஜமானர்கள், நீங்கள் தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும், நீங்கள் தான் இது குறித்து யோசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த காணொளிகளை நான் பகிர்றேன். நான் சொல்றதை விட, நான் விவரிப்பதை விட இந்த காணொளிகளே அதிகம் விவரிக்கும். அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த உதவித்தொகை அப்படின்றத இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் உயர்த்த வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகள் உட்பட நியாயமான கோரிக்கைகளை கேட்டு இந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கம் அதை சார்ந்தவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில தமிழகம் முழுவதிலிருந்தும் கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில நேற்று அவங்க அந்த போராட்டத்தில் ஈடுபட போறாங்கன்றதை தெரிந்து வைத்துக்கொண்டு, உங்களை எல்லாம் நாங்க பாதுகாப்பா ஒரு திருமண மண்டபத்திற்கு கொண்டு போறோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு அவங்களையெல்லாம் குண்டுகட்டாக பஸ்ல ஏத்தி, நிறைய பஸ்கள்ல ஏத்தி அவங்கள கொண்டு போய் சென்னைக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய, அதாவது கிளாம்பாக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல நிக்க வச்சுட்டாங்க. நள்ளிரவில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எந்த வசதியும் கொடுக்காமல் இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்றதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அந்த தகவல். இதை அந்த பெண்மணியே விவரிக்கிறார், அது நீங்களே பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு நிலைமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். மணி நாங்க சென்னைக்கு போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டு இருக்காங்க. மணி இப்ப 12:30, இரவு 12:30. எங்களுக்கு என்ன சொல்லி அழைச்சாங்க? போராட்டத்துல பங்கேற்றோம், அரெஸ்ட் பண்ணாங்க, ராஜாஜி ஸ்டேடியத்துல வச்சாங்க. திரும்ப 6 மணிக்கு நாங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே நாங்க உங்களை மண்டபத்துல பத்திரமா கொண்டு போய் விடுறோம், நீங்க எல்லாரும் பஸ்ல ஏறுங்கன்னு ஒண்ணுமே சொல்லாம பஸ்ல ஏற்றி ஒரு 4 மணி நேரமா எங்களை பஸ்ஸ ஓட்டி கொண்டு போய் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாட்டினாங்க. அங்க கொண்டு போய் ஏன் நிப்பாட்டினாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மண்டபம் எங்க, மண்டபத்துல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு திரும்ப அங்கிருந்து எங்களை கிளப்பி இப்ப மணி 12:30. இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும். இதுக்கு மேல ஒரு 30 பஸ்ஸுக்கு மேல இங்க இருக்கு, சென்னைக்குள்ள இருக்கு. இந்த 30 பஸ் எங்க இருக்கு, ஏது இருக்கு, எதுவுமே தெரியல. இப்ப மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கேவலமா, படுங்கேவலமா சென்னை காவல் நிலையம் காவல்துறை ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது நாங்க இதை பதிவு பண்ணிக்கிறோம். இதை தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எங்க மாற்றுத்திறனாளிகளுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கறது அடிப்படையிலையும், மாற்றுத்திறனாளி நம்மளுடைய டாரக்டர் சங்கத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் எல்லாரும் நாளைக்கு நம்ம மாநில குழு அறைகூவல் விட்ட அடிப்படையில தமிழ்நாடு முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த ரெக்கார்டை நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில கை குழந்தையோட, பச்சை குழந்தையோட எதுக்கு ஏறாங்க, எதுக்கு இறங்குறாங்கன்னே தெரியல. காவல்துறை இறங்குற காவல்துறை அந்த வாகனத்தோட கதவை திறந்து வைக்க மாட்டேங்காங்க. ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கையில்லாத, கால் இல்லாத, வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல. இந்த காவல்துறைக்கு இப்படி அதாவது விடிய விடிய இந்த பஸ்ல வச்சு அலக்கழிக்கணும்னு அவங்களுக்கு சொன்ன அறிவுரையாளர் யாரு? அந்த அதிகாரி யாரு? அந்த அதிகாரிக்கு அவர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல அந்த அதிகாரி மன வளர்ச்சி குன்றியவரா அப்படின்னு அவரை கொஞ்சம் செக் பண்ணி அட்டப்பட வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத நாங்க பாக்குறோம். எங்க ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம். விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க. இரவு ஃபுல்லா எங்களை சுத்தி வச்சிட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கழிக்கக்கூடிய ஒரு அரசை இதுவரையே பார்த்ததில்ல. ஜனநாயகம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு அப்படிங்கறதான் நம்ம சொல்ல வேண்டியது. இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படிங்கறதான் தோழா. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சொல்றாங்க இல்லையா, இந்த ஆட்சிக்கா நாங்க ஆதரவு கொடுத்தோம், இதையா விடியல் என்று நாங்கள் நினைத்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆட்சிக்கு துணை நின்ற கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் கே பாலகிருஷ்ணன், அவருடைய மனைவி ஜான்சி, அவங்க ஒரு சங்கத்துக்கு தலைவரா இருக்காங்க. அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க.
கடுமையாக தாக்கப்பட்டு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல நேற்று நள்ளிரவு 1 மணிக்கு வந்து அவங்க வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் தான். அதாவது கூட்டணி கட்சி தலைவிக்கே அல்லது கூட்டணி கட்சி தலைவருடைய மனைவிக்கே இங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. எதற்காக காவல்துறை இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான் கேள்வி. இதே காவல்துறை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு 38 பேர் காவல்துறை பாதுகாப்பு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா, பீஸ்ட் படத்தை சிறப்பு காட்சி, அதாவது அதிகாலை நடக்கக்கூடிய அந்த 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ போடக்கூடிய அந்த சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக இந்த உதவாநிதியுடைய மகன் இன்பநிதி, அதாவது ஸ்டாலினுடைய பேரன் இன்பநிதிங்கிற துன்பநிதி, அவன் வந்து பார்க்கறான் தியேட்டர்ல அவன் நண்பர்களோட அவன் வந்து பார்க்கறான்றதுக்காக 38 பேர் பாதுகாப்பு. அதுவும் ஒரு துணை ஆணையர் கிரேட்ல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகள் தலைமையில வந்து பாதுகாப்பு. ஆனால் ஒரு நியாயமான விஷயத்திற்கு போராடக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை இதே காவல்துறையை வைத்து நீங்கள் துன்புறுத்துகிறீர்கள். அவங்களே கேட்கறாங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முழுவதும் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. அவங்களே விவரிக்கிறாங்க. அப்ப இது ஆட்சியா நடக்குது? இதுக்கு பேர் ஆட்சியா? இதுக்கு நீ அப்பான்னு வேற சொல்லிட்டு தலைகிற. அதனாலதான் நான் சொல்றேன், நீ வந்து அப்பா கிடையாது, நீ காலி பெருங்காய டப்பா அப்படின்றத ஆரம்பத்திலேன்னு சொல்வது இதற்காகத்தான். இது வெறும் அந்த மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லைங்க, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பு மக்களும் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும், ஒவ்வொரு ஒரு தரப்பு மக்களும் எடுத்துக்கோங்களேன், எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில நீ என்ன பண்றீங்க? 5000 ரூபாய் கொடுத்து விட்டோம். இதுக்கு போன் வேற. அந்த சேலம் சிவராஜ் பேசுவார்ல, தம்பிங்களா பார்த்துங்க தம்பிங்களா அப்படின்ற மாதிரி, சேலம் சிவராஜ் மாதிரி இவர் போன் எல்லாருக்கும் என்னன்னா ஆட்டோமேட்டட் கால். என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5000 வந்து விட்டதா, என்னை கைவிட்டு விடாதீர்கள், எனக்கே ஓட்டு போடுங்கள், நான் உங்கள் ஸ்டாலின் பேசுகிறேன் என்று இவர்கள் பேசுகிறார்கள் என்றால், அப்ப எந்த அளவுக்கு எகத்தாளம் பிடித்தவர்களாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடக கம்பெனி மாதிரி ஒரு ஆட்சி, இன்னொரு பக்கம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள், இவர்கள் அனைவரையும் வந்து ஒடுக்குகின்ற சர்வாதிகாரம். இன்னி வரைக்கும் கம்யூனிஸ்ட் வாயை திறக்கலைங்க. கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில வந்து கேள்வி கேட்டிருக்கணும். ஆனால் இவர்கள் கூட்டணியில் 25 கோடி கிடைக்குமா, 15 கோடி கிடைக்குமா, 20 கோடி கிடைக்குமா என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தாங்க நான் 6 மாதமா சொல்லிட்டு இருக்கேன். இதைத்தான் நான் 6 மாதமா என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பாருங்க, இவங்க வந்து கூட்டணி அப்படின்ற பேர்ல இவங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஆட்சியில் இவர்களுக்கு பங்கும் கிடையாது, அதே சமயத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர்களாகவும் இவர் இயங்குவது கிடையாது. ரெண்டும் இல்லாம ரெண்டும் கட்டானா இருக்காங்க. ஒண்ணு திமுக ஆட்சியில பங்கு வைக்கணும், அப்ப ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பு, இல்ல எதிர்கட்சியா செயல்படணும். ரெண்டும் இல்லாம வெறும் ஒரு ஜால்ரா கோஷ்டியா செயல்படக்கூடிய இவர்களுக்கு எதற்காக நம்ம ஓட்டு போடணும்? திமுகவை விட ஆபத்தானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய, அதுவும் கண்மூடித்தனமாக பணம் வாங்கி கொண்டும், அதிகாரப்பூர்வமாக பணம் வாங்கி கொண்டும், அல்லது செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இந்த மாதிரியான வைகோ போன்ற தலைவர்கள் போல கையூட்டுகள் பெற்றுக்கொண்டும் இந்த திமுகவுக்கு முட்டு கொடுப்பது அப்படி இருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, இவங்க இன்னும் ஆபத்தானவர்கள். திமுகவை விட கூட்டணி கட்சிகள் ஆபத்தானவைகள். சொல்லுவாங்க தெரியுமா, டீயை விட கப்பு சூடா இருக்குன்ட்டு. அந்த டீயை விட அந்த கப்பு இருக்கக்கூடிய இந்த பேப்பர் கப்பு எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் தான் ஆபத்தானவை. இவைகளையெல்லாம் நாம் அப்புறப்படுத்த வேண்டும். அப்போ இவைகளை முதலில் நாம் ஓரங்கட்ட வேண்டும். இவர்களை சார்ந்தவர்களே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். உதாரணத்திற்கு வேங்கை வெயில தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், திருமாவளவன் கண்டுக்கல. தென் மாவட்டங்களில் தலித்து மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், திருமாவளவன் கண்டுக்கல. வட மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டார்கள், திருமாவளவன் கண்டுக்கல. சரியா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரப்பு மக்கள், அதாவது சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டத்திலிருந்து ஆரம்பித்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லோரும் பாதிக்கப்பட்டார்கள். தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள். கம்யூனிஸ்ட் கண்டுக்க மாட்டான். அவனை பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்சியில் இவர்கள் தொடரும் போது, அதாவது திமுக ஆட்சி தொடர்ந்தால், இந்த கேடுகட்ட ஸ்டாலினுடைய குடும்பம் கொள்ளையடித்தால் அதற்கு சல்லி அடிப்பது,
அதன் கூட ஒத்து ஊதுவது. இதை செய்தால் இவர்கள் வளம் பெறலாம் என்பதற்காக இவர்கள் இருக்கிறார்கள். அப்போ நீங்க அப்புறப்படுத்த வேண்டியது யாரு? நான் சொல்லல, அந்த அம்மாவே ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. அவங்க கம்யூனிஸ்ட், அவங்க அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. இதுவா இந்த விடியல்? இப்படி நைட்டு முழுக்க எங்களை சுத்த விடுறீங்களே, இதுவாயா விடியல் அப்படின்ட்டு. இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. மக்களை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த ஆட்சி தான் தேவையா? இன்றைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த நள்ளிரவில் நடந்திருக்கின்ற கொடூரம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் நடக்க போகுது. தப்பி தவறி இவங்க மீண்டும் 5 ஆண்டுகள் வந்தாங்கன்னு வைங்களேன், என்ன விட்டுருங்க. என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கொண்டு போய் ஜெயிலில் வைப்பாங்க. ஒரு 6 மாசம் இருப்பேன், 1 வருஷம் இருப்பேன், இல்லை மிஞ்சி மிஞ்சி போனா நீ 5 வருஷம் வைப்பியா? ஆயுளுக்கும் வைக்க முடியாது இல்ல, அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த ஆட்சி தொடர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. அதுவும் தேர்தலுக்கு 60 நாட்கள் இருக்கும் பொழுதே, 50 நாட்கள் இருக்கும் பொழுதே இவ்வளவு அகங்காரத்துடன் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்றால், அணைய போகின்ற விளக்கு பிரகாசமாக எரியும் என்பது போல இந்த கேடுகட்ட ஸ்டாலினின் ஆட்சி அவர்களுடைய அராஜகத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டு தான் போவார்கள் என்பது போல இருக்கிறது. அடுத்த 50 நாட்களுக்கும் சகித்து கொண்டு இருப்போம். இவ்வளவு நாள் சகிச்சிட்டோம், இந்த 50 நாட்கள் சகிக்க மாட்டோமா? சகித்துக் கொள்வோம். ஆனால் நீங்கள் யோசியுங்கள், சிந்தியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.